வணக்கம். நான் இயக்குனர் பொன்ராம். இந்த நாள் ஒரு மறக்க முடியாத, தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இயக்குனர் இமயம் நம்மளை விட்டு போயிட்டாரு. அதை ஏற்றுக்க முடியல, ஆனால் ஏற்றுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வழிகாட்டியாக இருந்தார். அவர் அவரோட படங்கள் தான் எங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி, புத்தகங்கள் மாதிரி, ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு லைப்ரரி மாதிரி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எங்கள் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கூப்பிட்டு வச்சு ஐடியா கொடுப்பாரு. ஒரு படம் ஹிட்டானே கூப்பிட்டு வச்சு நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய இமயம். எங்களுக்கு அடுத்தடுத்து இதை சொல்கிறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு வருத்தம். இந்த மண்ணை சேர்ந்த, தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தை சேர்ந்த இமயம் எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சது ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வார்த்தைகள் சொல்கிறதுக்கு முடியல. நேற்று ஃபுல்லாக சென்னையில் இருந்தோம். எல்லா திரைப்பட மக்களும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இதே தேனி மண்ணுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே பாரதிராஜா சார் அத்தனை பேருக்குமே ஒரு ஐடியாலஜியை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் சொல்லலாம். அவருடைய இழப்பு பெரிய இழப்பு, எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்புன்னே சொல்லலாம். அவளோட ஆத்மா சாந்தி அடையணும். அவன் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதே மாதிரி இந்த எங்கள் ஊரை சேர்ந்த, அதான் என் ஊர் நான் பெருமையை சொல்லிக்கலாம், தேனி மாவட்டம் அள்ளிநகரம். எங்கள் ஊரை சேர்ந்த பாரதிராஜா சார் அவர்களுடைய இரங்கல் நிகழ்ச்சிக்கு சென்னையிலிருந்து வந்திருக்க திரைப்பட இயக்குநர்கள் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்காங்க எல்லா பேருமே. செல்வமணி சார் இருக்கட்டும், அண்டு பேரரசு சார் இருக்கட்டும், எங்கள் யூனியன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிங்க. ஐயாவுடைய மறைவு தமிழர்களுக்கும், கலைத்துறைக்கும், தமிழ் சினிமாவுக்கும் இன்னைக்கு எண்ணற்ற கலைஞர்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து தான் நினைத்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் யாருக்கும் அடிபணியாத, அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், தான் நினைத்த வாழ்க்கையை அவர் இறுதி வரைக்கும் தன்மானமாக ஒரு தமிழனாக சிறந்து விளங்கியவர், எடுத்துக்காட்டாக விளங்கியவர். தன்னுடைய எந்த ஒரு இடத்துக்கும் அவரை தன்னை எதிர்முனைக்கு அர்ப்பணித்தது கிடையாது. தான் கொண்ட கொள்கையிலும் சரி, உறுதியிலும் சரி, அரசியலும் சரி, தான் நினைத்தது மட்டுமே வாழ்ந்து முடித்தவர். அவர் இன்று மறைவில்லை. எத்தனையோ கலைஞர்கள் எடுத்துக்காட்டாக என்ன எங்களுக்கு இந்த சேலமர நிறுவனத்துக்கு, எனக்கு இந்த வீடு கிரகப்பிரவேசத்தில் கூட நான் மட்டுமே இதில் கலந்து கொண்டேன் சீஃப் கெஸ்டா. இந்த ஊரில் ஒரு பிள்ளையார் மாதிரி என்ன சொல்லுவார், நீ ஒரு பிள்ளையார், நீ ஒரு ஆள் இருந்தால் போதும்னு. இதே இடத்துல சொல்லுவார், ஒரு BRR ஒரு நிறுவனத்தை தொடங்கி இந்த தேனி மக்களுக்கு நியாயமான விலையில் மலிவான ஒரு பிரியாணி கடையை என்னை இங்கே தான் அடக்கம் பண்ணணும். இந்த 10 ஆண்டுகளாகவே அதுதான் அவர் சொல்லிட்டு இருப்பார். இந்த என்ட்ரன்ஸில் கடை திறந்து என் பேரில் உன் இன்சிலும் என் இன்சிலும் ஒன்றா போட்டு தரணும்னு சொல்லுவார். இன்றைக்கி நான் மீடியா துறையில், திரையுலகத்தில் இருக்க காரணமாக இருந்தவரே அவர் தான். உன் நல்ல மனசு வெளியே தெரியணும்னு. அவருக்கு நான் என்ன செஞ்ச கொடுத்துட்டு அவரே எனக்கு செஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். நீ வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும், இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும், உன் மனசு தெரிய வேண்டும் என்று. எனக்கு அவருக்கு ஏற்பட்ட நட்பு காரணம் ஈழ தான். ஈழத்தில் அவர் பிரபாரம் மேலேயும் ஈழ மக்கள் மேலேயும் மிகப்பெரிய ஒரு போராட்டவாதியாக இருந்தவர். முத ஈழத்தில் போய் அங்கே நடந்த இன்னல்களை பார்த்துட்டு குமுதம் புக்கில் அவருடைய வரலாறு, அங்கே என்ன இன்னல்கள்லாம் நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர். என்னையும் ஈழத்தில், இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் எல்லாம் இங்கிருந்து பேசுவாங்க, யாழ்ப்பாணத்தில் போய் நான் போர் பகுதியில் கடை திறக்க காரணமாக இருந்தவரும் அவர் தான். அவர் ஊட்டிய அந்த உணர்வு தான் ஈழத்தில் இன்னைக்கு ஒரு தமிழனா என்னால் அங்கே நிற்க முடியுது, தமிழ் செல்வனா. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் அவருக்கு எனக்கு இல்லாத நட்பு கிடையாது. இந்த கிரகப்பிரவேசத்திலே நான் மட்டும்தான் இருக்கேன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அவருக்கு எனக்கு ஒரு நட்பு. திரையுலகத்தில் அறியாதவர்கள், இன்னைக்கு தெரியாதவர்கள், இன்னைக்கு பாக்யராஜ் சார்லேருந்து, சொல்லுமணிலேருந்து, பார்த்திபன் சார்லேருந்து, பேரர் சார்லேருந்து, உதயகுமார்லேருந்து இத்தனை நட்புக்கும் எனக்கு வித்திட்டவர் ஐயா தான். ஐயா என்பது நான் தாய் தந்தல்லாதவனு உங்களுக்கு தெரியும். அந்த தாய் தந்தல்லாதவனுக்கு ஒரு அன்னையும் தாயாக இருந்து என்னை இந்த உலகத்துக்கு காட்டியவர் அவர் தான். அவரே சொல்லுவார், நீ பேசு, உலகத்தில் மீடியாவில் பேசு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆர்ஆர் தமிழ் ஒரு சேனலே தொடக்கத்துக்கு காரணமாக இருந்தவர், திரைப்படம் எடுக்க எனக்கு காரணமாக இருந்தவர். இன்று நம்மளை எல்லாம் உங்கள் துக்கத்தோடு என் துக்கத்தை தமிழகமே இன்னைக்கு அவருக்காக வருந்திருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாடு அரசு இத்தகைய காவல்துறையும் காவல் மரியாதையோட, அரசு மரியாதையோடு இருந்த அரசுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இந்த அளவுக்கு ஒரு திரைப்படத்துறையிலேருந்து வந்தவர். அவருக்கு பார்த்தா நீங்கள் 500,000க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்போட அவர் இந்த மண்ணில் இருக்க அரசுக்கு நன்றி சொல்வோம். இதுதான் அவர் விதைத்தது. தமிழர்களுக்கு அவர் விட்டுட்டு போனது ஒன்று தான், தன்மானமாக இருங்க, யாருக்காகவும் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியதில்லைன்னு தான் கொண்ட கொள்கையில் அவர் சொல்லுக்கு அத்தனை பேரும் கட்டுப்படுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
அதை பதிவு பண்ணியிருக்கார். அவர் சொல்லுண்டா நம்மளை அப்படி கட்டுப்பட்டு விடுவோம்னு. அந்த கட்டுக்கோப்பான இதயம் இங்கே மண்ணுக்குள்ளே உறங்கியிருந்தாலும் இந்த தமிழ் மண்ணில் தான் சொந்த ஊரில் அவர் இங்கே தான் அடக்கம் பண்ணணும் 10 ஆண்டுகளாகவே அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அவர் தன் இறுதி வாழ் நாட்களை கழித்தே வாழ்ந்தார் தான் சொல்லணும். எனக்கெல்லாம் 100 முறை சொல்லியிருப்பார். இந்த இடத்துல BRR நான் ஆர்ஆர் இல்லையா, நம்ம இன்ஷியல் போட்டு ஒரு கடை திறந்து இந்த சாப்பாடுங்க நிறைய விழாவுக்கு அவருக்கு சாப்பாடு பண்ணியிருக்கோம். மண்டபங்களில் இந்த மக்களுக்கு நான் அங்கே கேட்டரிங் வந்து இங்கே ஐயாவுக்கு பண்ணுவேன். அப்போ இந்த சுவையை பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இந்த மக்களுக்கு நம்ம சீப்பாக கொடுக்கணும். அப்போ நான் சொல்லுவேன், நம்ம சீப்பாக போட்டுருவோம் ஐயா, சுற்றி ஊரில் இருக்கிற கடையெல்லாம் பாதிக்குமில்ல அப்படி நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். இதாயா அவன் மனசும் பாரு. அப்படிப்பட்ட உண்மையவே பேசுவார், தைரியமாக பேசுவார். வேலைக்கார பிள்ளைங்களை தன் பிள்ளைகளாகவே நினைத்து வளர்த்தாருங்க. வீட்டுக்குள்ளே முன்ன அவங்க சாப்பிட்டாங்களா, என் தாய் இருந்து என் மனைவி இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்றீங்கடான்னு சொல்லுவார். வேலைக்காரங்கன்னு அவர் நினைக்க மாட்டார். என்னையவே சொல்லுவார், ஐயா ஏதாவது நம்ம உபசரிச்சோமா என் தாய் கருத்தமாகவே கேட்டது போல இருக்குதுன்னு சொல்லுவார். எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவார். தன் தாய்க்கு நிகராக தமிழர்களையும் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளும் பாகுபாடு இல்லாமல் வழி நடத்தின அந்த அன்பு தெய்வம், அந்த அன்பு உள்ளம் அவர் ஆசைப்படி இந்த இடத்துல அவர் குடும்பத்தினர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய தோட்டத்தில் அவருக்கு ஒதுக்கி அவர் இறுதி நாட்களில் அவர் குடும்பத்தார் நிறைய பேர் கவனிக்கல நினைப்பாங்க. தவறு கவனித்த வாசி தான் அவர் உலகாலம் அவர் வாழ்க்கை நல்ல மருத்துவமனையில் செலவு பற்றிலாம் கவலைப்படாமல் கடைசி நேரத்தில் கவனித்தாங்க. அந்த தவறு நேரத்தை அந்த இடத்துல யாரும் இல்லைங்கிற ஒரு இதுதானே தவிர குடும்பத்தை கவனித்தாங்க. நான் கூடவே இருப்பவன். திரையுலகத்தில் அனைவருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியவே மாட்டோம். அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற வரைக்கும் அவரை விட்டு ஒரு நாள் நாங்கள் எந்த நிகழ்ச்சியிலையும் பிரிந்ததில்லை. அம்பண்ணன் சீமாம்பிள்ளை காது குத்து கூட சிவகங்கையில் 2 பேரும் தான் போய் சாப்பிட்றோம் பந்தியில் உட்காந்து. அப்படி பிரியாத இருந்தவர் இன்னைக்கு அவர் இன்னைக்கு தம்பி மனோஜ் இல்லை ஐயாவும் இல்லைங்கும் போது அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும். அந்த வருத்தத்தோடு அவர் கனவை நிறைவேற்ற இந்த இடத்துல நான் முக்கியமாக பாடுபடுவேன். அதுக்கு குடும்பத்தினர் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோள்.